இதுதான் வேலைக்கு வர நேரமா? ஆ, டைம் என்னாச்சு? ஆ, ஏன் என்னாச்சு உனக்கு? இதுதான் வேலைக்கு வர நேரமா? இஸ் திஸ் த டைம் டு கம் டு ஒர்க் அப்படின்னு கேட்கலாம். இஸ் திஸ் த டைம் டு கம் டு ஒர்க்? இதுதான் வேலைக்கு வர நேரமா அப்படின்னு கேட்கலாம். சரி, நல்லா சாப்பிடு அப்படின்னு பேசணும். நல்லா சாப்பிடு அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? ஈட் வெல் அப்படிங்கிறீங்களா? சரி, ஈட் வெல், நல்லா சாப்பிடு. சரிங்களா? சரி, என்னோட இன்னொரு ஷூவை காணும் அப்படின்னு பேசணும். என்னோட இன்னொரு ஷூவை காணும் எப்படிங்க பேசலாம்? ஐ காண்ட் ஃபைண்ட் மை அதர் ஷூ அப்படின்னு பேசலாம். இந்த ஐ காண்ட் ஃபைண்ட் அப்படின்னா என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு தானே அர்த்தம் வருது அப்படிங்கிறீங்களா? சரி, ஐ காண்ட் ஃபைண்ட் அப்படின்னா என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு தான் அர்த்தம். நம்ம தமிழில் காணும்னு பேசுவோமா இல்லைங்களா? அதை பேசுகிறதா இருந்தாலும் இங்கிலீஷில் இப்படின்னு தான் பேசி ஆகணும். அப்போது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த காண்ட் ஃபைண்ட் அப்படின்னா கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். காணும் அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். ரெண்டு அர்த்தம் இருக்குது. சரிங்களா? மனசில் வச்சுக்கோங்க. ஐ காண்ட் ஃபைண்ட் மை அதர் ஷூ அப்படின்னா என்னோட இன்னொரு ஷூவை காணும் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, சும்மா அதே கேட்டு என்னை வெறுப்பேற்றாத, அதை பற்றி பேசாதன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் எதுக்கு சும்மா அதை பற்றி என்கிட்ட கேட்டுட்ருக்கேன்? சும்மா அதே கேட்டு என்னை வெறுப்பேற்றிட்டு இருக்காத அப்படின்னு பேசணும். சும்மா அதே கேட்டு என்னை வெறுப்பேற்றாத எப்படிங்க பேசலாம்? இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, டோன்ட் இரிட்டேட் மீ பை ரிப்பீட்டட்லி ஆஸ்கிங் இட் அப்படின்னு பேசலாம். டோன்ட் இரிட்டேட் மீ பை ரிப்பீட்டட்லி ஆஸ்கிங் இட். சும்மா அதே கேட்டு என்னை வெறுப்பேற்றிட்டு இருக்காத அப்படின்னு அர்த்தம். ஆச்சுங்களா? சரி, பரீட்சைலாம் எக்ஸாம்ஸ்லாம் எப்படி நல்லா எழுதிருக்கியா? பரீட்சைலாம் நல்லா எழுதிருக்கியா அப்படின்னு கேட்கணும். எப்படிங்க கேட்கலாம்? ஹாவ் யூ டன் த எக்ஸாம்ஸ் வெல் அப்படின்னு கேட்கலாம். ஹாவ் யூ டன் த எக்ஸாம்ஸ் வெல்? பரீட்சைலாம் நல்லா எழுதிருக்கேல, பரீட்சைலாம் நல்லா எழுதிருக்கியா? எக்ஸாம்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்கியா அப்படின்னு அர்த்தங்களா? சரி, அவன் வீட்டில் சும்மா தான் இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்கான் அவன்? அவன் வீட்டில் சும்மா தான் இருக்கான். அவன் வீட்டில் சும்மா தான் இருக்கான் அப்படின்னு பேசணும். அவன் படித்து முடிச்சு 1 வருஷம் ஆகுது, படிப்பெல்லாம் முடிஞ்சு 1 வருஷம் ஆகுது, சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். ஒரு வேலை வெட்டிக்கும் போகாமல் அவன் வீட்டில் சும்மா தான் இருக்கான். அவன் வீட்டில் சும்மா தான் இருக்கான் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? ஹீ இஸ் ஐடில் அட் ஹோம் அப்படின்னு பேசலாம். ஹீ இஸ் ஐடில் அட் ஹோம் அப்படின்னா அவன் வீட்டில் சும்மா தான் இருக்கான். ஐடில் அப்படின்னா டூயிங் நத்திங், ஒன்றும் செய்யாமல் இருக்கிறது, சும்மா இருக்கிறது. வச்சுங்களா? சரி, நீ சொல்கிறது 100க்கு 100 உண்மை அப்படின்னு பேசணும். நீ சொல்கிறது 100க்கு 100 உண்மை எப்படிங்க பேசலாம்? யூ ஆர் ரைட் அப்படின்னா நீ சொல்கிறது சரி, நீ சொல்கிறது சரிதான், நீ சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு அர்த்தம். யூ ஆர் ரைட் அப்படின்னாலும் யூ ஆர் கரெக்ட் அப்படின்னாலும் நீ சொல்கிறது சரிதான், நீ சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு அர்த்தம். ஆனால் நிறைய பேர் யூ ஆர் கரெக்ட் அப்படின்லாம் பேச மாட்டாங்க, யூ ஆர் ரைட் அப்படின்னு தான் பேசுவாங்க. சரிங்களா? இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா யூ ஆர் கரெக்ட் அப்படின்னு உங்களுக்கு பேச பிடிச்சது அப்படின்னா பேசிக்கோங்க. சரிங்களா? அதுவும் சரிதான். சரி, யூ ஆர் 100% ரைட் அப்படின்னா நீ சொல்கிறது 100க்கு 100 உண்மை அப்படின்னு அர்த்தம். யூ ஆர் 100% ரைட், யூ ஆர் 100% கரெக்ட் அப்படின்னு கூட பேசிக்கலாம். நீ சொல்கிறது 100க்கு 100 உண்மை அப்படின்னு அர்த்தம். ஆச்சுங்களா? சரி, நான் சொல்கிறது தான் செய்வேன், செய்கிறது தான் சொல்லுவேன் அப்படின்னு பேசணும். நான் சொல்கிறது தான் செய்வேன், செய்கிறது தான் சொல்லுவேன் எப்படி பேசலாம்? ஐ ஒன்லி டூ வாட் ஐ சே. வாட் ஐ சே அப்படின்னா நான் சொல்வதை, நான் என்ன சொல்கிறேனோ ஐ ஒன்லி டூ அதை தான் செய்வேன். ஐ ஒன்லி டூ வாட் ஐ சே, நான் சொல்கிறது தான் செய்வேன். அண்ட் சே வாட் ஐ டூ, செய்கிறது தான் சொல்லுவேன் அப்படின்னு அர்த்தம். ஆச்சுங்களா? சரி, ஐ ஒன்லி டூ வாட் ஐ சே அண்ட் சே வாட் ஐ டூ, நான் சொல்கிறது தான் செய்வேன், செய்கிறது தான் சொல்லுவேன் அப்படின்னு அர்த்தம். சரி, நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளு. நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளு. சும்மா நீயே பேசிகிட்டே இருக்க. நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளு எப்படிங்க பேசலாம்? கொஞ்சம் யோசிக்கலாமே. லிசன் டு மீ அப்படின்னா நான் சொல்கிறத கேளு, நான் சொல்கிறத கவனி. ஃபார் அ மினிட், ஒரு நிமிஷம். லிசன் டு மீ ஃபார் அ மினிட். லிசன் டு மீ ஃபார் அ மினிட் அப்படின்னா இந்த ஃபார் ஏ மினிட் அப்படிங்கிறத ஃபார் அ மினிட் அப்படின்னு சேர்த்து வச்சுருங்க. சரிங்களா? லிசன் டு மீ ஃபார் அ மினிட், நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளு அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு இங்கிலீஷில் பேசுறதா இருந்ததுன்னா இஸ் திஸ் பிலீவபிள் அப்படின்னு பேசலாம். இஸ் திஸ் பிலீவபிள், இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். தமிழுக்கு, பேச்சு தமிழுக்கு ஏற்ற மாதிரி சொல்ல போனா. ஆச்சுங்களா? சரி, அவளோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? அவளுடைய அப்படிங்கிறதுக்கு என்னங்க இங்கிலீஷில்? HER அப்படிங்கிறீங்களா? சரி,
ஹர் ஃபோன் இஸ் ஸ்விட்ச்ட் ஆஃப் அப்படின்னு பேசலாம். ஹர் ஃபோன் இஸ் ஸ்விட்ச்ட் ஆஃப் அப்படின்னா ஹர் ஃபோன் இஸ் ஸ்விட்ச்ட் ஆஃப், அவளோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபில் இருக்குது. ஆச்சுங்களா? சரி, எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு மீட்டிங் இருக்குது, நான் இப்போ போய் ஆகணும் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? ஐ ஹாவ் அ வெரி அர்ஜென்ட் மீட்டிங். ஐ ஹாவ் அ வெரி அர்ஜென்ட் மீட்டிங். ஐ ஹாவ் டு கோ நவ். எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு மீட்டிங் இருக்குது, நான் இப்போ போய் ஆகணும் அப்படின்னு அர்த்தம். என்ன ஸ்ரீனிவாசன், காலையிலேருந்து உங்கள் ஃப்ரெண்டு முருகனை தேடிட்டே இருக்கேன், ஆளையே காணும். என்ன, அவர் இன்னைக்கு லீவா? முருகன் இன்னைக்கு லீவா? ஆமாம் சார், முருகன் இன்னைக்கு லீவு. மாதிரி முருகன் இன்னைக்கு லீவு, இந்த மாதிரி ஒருத்தருடைய பேரை சொல்லி அவர் இன்னைக்கு லீவு அப்படின்னு பேசணும். அப்படிங்க பேசலாம். முருகன் இன்னைக்கு லீவு. முருகன் இஸ் ஆன் லீவ் டுடே அப்படின்னு பேசலாம். முருகன் இஸ் ஆன் லீவ் டுடே சார். முருகன் இன்னைக்கு லீவ் சார். ஆச்சுங்களா? சரி, எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணுறேன். எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணுறேன், நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு பேசணும். எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல எப்படிங்க பேசலாம்? இட் இஸ் ஓகே அப்படின்னா பரவாயில்ல. ஈவன் இஃப் இட் டேக்ஸ் லாங் டைம், ரொம்ப நேரம் எடுத்தாலும், ரொம்ப நேரம் ஆனாலும் கூட, ஈவன் இஃப் இட் டேக்ஸ் லாங் டைம், இட் இஸ் ஓகே, பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணுறேன், ஐல் வெயிட். இந்த ஐ வில் இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஐல் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? சரி, இட் இஸ் ஓகே ஈவன் இஃப் இட் டேக்ஸ் லாங் டைம், ஐல் வெயிட். எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும், சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.